Hi friends, how to cook சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோகோனட் பிரெட் பால் ரெசிபி. பாருங்கள், நம்ம இன்னைக்கு கோகோனட் பிரெட் பால் ரெசிபி தான் செய்ய போகிறோம். எவ்வளோ அழகாக நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த கோகோனட் பிரெட் பால் ரெசிபியை செய்ய அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 7 ஸ்லைஸ் பிரெட் பீஸை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ப்ரெட்டை வச்சு தான் செய்ய போகிறோம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் தேங்காய் தான். நான் இன்றைக்கி ஒரு தேங்காவை எடுத்து குட்டி குட்டியாக துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ப்ரெட் ஸ்லைஸை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ப்ரெட் கிராம்ஸ் ஆக்கிக்கலாம். ப்ரெட் கிராம்ஸ் ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு தேங்காவையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது 3 இன்க்ரீடியன்ட் தான் நம்மளுக்கு தேவை. தேங்காய் 1 கப் எடுத்திருக்கேன், சுகர் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பாலில் தான் நம்ம பிசைய போகிறோம். அதுக்காக நான் ஒரு 5-6 ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் நம்ம தேங்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது ரொம்பவே நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி கோகோனட் பிரெட் பால் ரெசிபியை செஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக நல்லா தேங்காயும் அந்த நெய்யும் சேர்ந்து நல்லா வறுக்கும் போது ஃப்ளேவர் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் நம்ம இப்போ சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சுகருக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இது ரொம்ப நேரம் சர்க்கரை போட்டுட்டு இருக்கக்கூடாது. உடனே கிளறிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கும், நல்லா ஸ்வீட்டாக சூப்பராகவும் இருக்கும். இப்போ நான் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நான் 3 ஸ்லைஸ் ப்ரெட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 3 ஸ்லைஸ் ப்ரெட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்க பாலை ஊற்றி நல்லா கையில் பிசைஞ்சிக்கலாம். இது ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு பால் சரியாக வராது. அதனால் கம்மியாகவே நம்ம ஊற்றிக்கலாம். பால் தேவைப்படுற அளவு சேர்த்தா போதும். பாருங்கள், இப்போ நல்லா பிடிக்க வருது. இந்த மாதிரி பிடிக்கிற ஸ்டேஜ் இருந்தால் போதும். இப்போ நான் மைதா மாவு 1 ஸ்பூன் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிடிச்சி வச்ச பால்ஸை அந்த மைதா மாவில் டிப் பண்ணி நம்ம ப்ரெட் கிராம்ஸில் போட்டு பரட்டி எடுத்துடலாம். இது ரொம்பவே சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வீட்டில் தேங்காய் இருக்கா, உடனே இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸி, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு பேன் எடுத்து பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு ஆயிலை சேர்த்துக்கிறேன். மிதமான தீயில் இருக்கட்டும், ரொம்ப தீ இருந்துச்சுன்னா கருகிடும். மிதமான தீயில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒன்று ஒன்றா சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து லைட்டாக திருப்பி விடுங்க, உடனே திருப்பாதீங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் லைட்டாக டர்ன் பண்ணி விட்றேன். மிதமான தீயிலே வேகட்டும், அப்போ தான் நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இது ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி கோகோனட் பிரெட் பால் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சுன்ட்டு. இது ரொம்பவே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பராக இருக்கும். இது 3 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இது சிம்பிளாகவும் ஆன டிஷ்ஷு. நீங்கள் வீட்லேயே செஞ்சு சூப்பராக சாப்பிடலாம். இது நானும் செஞ்சு பார்த்தேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நான் இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ளெல்லாம் எவ்வளோ அழகாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நானும் வீட்டில் செஞ்சு பார்த்தேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸை நீங்கள் பார்க்கலன்னா கீழே வர லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோஸை பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.